இயேசு உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார் தெரியுமா? உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்து உங்களோடு பேசி உங்களை தைரியப்படுத்தி தாங்கிய நடத்துகிறவர். அதனால்தான் அவரோடு நடக்கிறது ஒரு பாக்கியமான ஒரு அனுபவம். சில சமயத்துல நம்ம உலக வாழ்க்கையில வாழுகிறோம். எத்தனையோ போராட்டம், பிரச்சனை, பாவ சோதனைகள் எல்லாத்தையும் சந்திக்கிறோம். சில சமயத்துல சில வீழ்ச்சிகள் உண்டாகிறது இல்ல. ஓட்ட பந்தயத்துல ஒரு ஓடிக்கொண்டே இருக்கிறான்னு வைங்க, சில சமயம் கால் இடறி கீழே விழுந்துட்டா படுத்து கிடக்க மாட்டான், திரும்ப எழுந்திருப்பான். அதே மாதிரி தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரோடு இணைந்து நடக்கும்போது சில விழுகைகள், சில தோல்விகள் நமக்கு சோர்வை கொண்டு வரலாம். அவர் தாங்குகிற தேவன், தூக்கி விடுகிற தேவன். நீங்க நினைக்கிறீங்களா, ஐயோ என்னால முடியல, அவ்வளவுதான் விழுற மாதிரி இருக்கா? தாங்கி பிடித்து கொள்ளுவார். இல்லைங்க நான் விழுந்து போயிட்டேங்க, ஜெபத்தெல்லாம் கொஞ்ச நாள் விட்டுட்டேன், உன்னால மாதிரி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் தூக்கி எடுப்பார். மகனை கையை கொடு, நான் உன்னை தூக்குறேன்னு சொல்லி. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தாங்கி பிடிக்கிறார், உங்களை தூக்கி எடுக்க விரும்புகிறார். இப்ப என்னால ஜெபிக்க முடியல, இப்ப என்னால ஊழியம் செய்ய முடியல, இப்ப என்னால சந்தோஷமா இருக்க முடியல, இப்படி ஆயிப்போச்சு கலங்குறீங்களா? ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை தூக்கி விடுகிறேன், கையை கொடு. தூக்கி விடுகிற தேவன், உங்களை தூக்கி விட்டு உங்களை தொடர்ந்து நடத்துகிற தேவன். நீ விழுந்துட்டல, இன்னும் ஒண்ணும் செய்ய முடியாது, அப்படியே கடனி போகிற தேவன் அல்ல. இன்னைக்கு உங்களை தூக்கி விட கை நீட்டுகிறார். கையை விட்டு கொடுக்குறீங்களா? அவர் தூக்கி விடுவார். தகப்பனே, விழுந்து போனப்பா, சோர்ந்து போனப்பா, சில சமயத்துல கலங்கிட்டோப்பா, உங்க கரத்துல எங்களுடைய கையை கொடுக்கிறோம். யார் யார் எந்த பிள்ளைகளெல்லாம் தன் கரத்தை உங்களுடைய கரத்துல கொடுக்கறாங்களோ அவங்களை தாங்கி பிடித்து தூக்கி எடுத்து அவளை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.